Hello Tech Buddies. 2 நாளைக்கு முன்னாடி Samsung பிராண்ட்ல Samsung F13ங்கற ஃபோனை இந்தியாக்குள்ள லான்ச் பண்ணிருந்தாங்க. சோ இந்த ஃபோனோட ஆபீஷியல் சேல் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படினு பாத்தீங்கன்னா ஜூன் 29 அன்னைக்கு Flipkartல ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இதோட பிரைசிங் அப்படினு பாத்தீங்கன்னா 12000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ Samsung தரப்புல இருந்து 12000 ரூபாய்க்கு இந்த ஃபோன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. So இந்த ஃபோன் வேல்யூ ஃபார் மணியா இத வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முழு தகவலை தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்க கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணீங்க. ஏன் பேர் ஏஆர் இது உங்கள் லியோ டெக் தமிழ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Samsung F13 மாடல் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த M12 and F12 ஓட மாடலோட அப்கிரேட்னு தான் சொல்றாங்க. அப்கிரேட்னு மட்டும் தான் சொல்றாங்க. வேற எதுவும் சொல்ல கிடையாது. இது ஏன் உங்களுக்கு பின்னாடி புரியும். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா F series பாத்தீங்கன்னா Flipkartக்கும் M series பாத்தீங்கன்னா Amazonக்கும் ஆல்ரெடி தாராவாத்து கொடுத்துறாங்க Samsung தரப்புல இருந்து. இந்த டைம் F13 பாத்தீங்கன்னா Flipkartல தான் சேல் ஆக போகுது. பட் நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது Amazonக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படினு. பட் இன்னொரு ஒரு மாசத்துக்குள்ள M13ங்கற ஒரு ஃபோனை லான்ச் பண்ணி Amazon கையில கொடுத்து ரெண்டு பேரும் அடிச்சுக்காம சேல் பண்ணிட்டு இருங்கவா அப்படினு சொல்லிடுவாங்க. வழக்கமா Samsung தரப்புல இருந்து நடக்கிறது தானே. எப்பவும் பார்க்கறது தானே இதெல்லாம். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடா. அண்ட் F12க்கும் F13க்கும் பெரிய சேஞ்சஸ்ல எதுவுமே கொடுக்கல. ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸை கொடுத்து புதுசா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஃபோனோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது வழக்கமா சாம்சங் மற்ற ஃபோனில் எப்படி டிசைன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பார்த்து தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்காகவே அட்ராக்டிவாக இருக்குது. இதனுடைய பேக் சைடில் டேனி பாக்ஸுக்குள்ள 3 கேமராவோட டிசைனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே சாம்சங்கிற பிராண்டிங் லோகோ கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபோனோட ஃப்ரண்ட் சைடும் வந்தோம்னா 6.6 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல்லாம் கொடுத்துருக்காங்க வித் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. ஆல்ரெடி இருந்த M12 அண்ட் F12 எல்லாம் பார்த்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட HD பேனல் கொடுத்துருந்தாங்க. இங்கே அப்கிரேடுன்னு சொல்லிட்டு ஃபுல் HD பேனலை கொடுத்து போட்டு 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த செக்மெண்ட்டில் சாம்சங் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். பட் அந்த ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் 90 Hz கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே பெட்டராக இருந்திருக்கும். அதுதான் அந்த ஃபோனுடைய கேமரா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதனுடைய பேக் சைட் டிசைனை பார்க்கும்போது இதில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபோனில் 50 MBக்கான பிரைமரி சென்சர் கொடுத்துருக்காங்க. அது போக 5 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் அண்ட் 2 MBக்கான டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் இந்த ரெண்டும் சும்மா ஒரு பேருக்காக தான் கொடுத்துருக்காங்க. அந்த 50 MP பிரைமரி சென்சர் நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் செல்ஃபின்னு பார்க்கும்போது 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆலோட அந்த ஃபோனில் கேமரா செட்டப் நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும், டிஸ்பிளே கேமரா இதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசர் வேணும். அங்கே என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த எக்ஸினோஸோட 850 சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. சாம்சங்ல ஆல்ரெடி இருந்த F12 அண்ட் M12ஓட ஃபோனில் இருக்க அதே ப்ராசர் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்கிரேடுன்னு சொல்கிறாங்க எனக்கு சுத்தமாக புரியல. அதே அரைச்சமாக தான் இங்கேயும் அரைச்சி வச்சிருக்காங்க. ஸோ நான் அப்கிரேட் பண்ணி F13 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அப்கிரேட் இருக்குன்னு எனக்கு சுத்தமாக புரியல. எனிவேஸ் இதனுடைய சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 ரன் ஆகுது. 1UA 4.1 தான் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி 5 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் அண்ட் டிஸ்பிளே உள்ள டவுன்கிரேட்லாம் இங்கே பேட்டரி 6000 mAh கொடுத்து ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கிட்டாங்களாமா. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எனக்கும் பாயாசமா? அதனால 6000 mAh அண்ட் 50 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அப்கிரேடுன்னே சொல்லிடலாம். அண்ட் இந்த ஃபோனுடைய ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 2 வேரியண்ட்டில் இந்தியாவுக்குள்ளே லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB அண்ட் 64GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12000 ரூபாய்க்கு Flipkartல அவைலபிளாக இருக்குது. இன்னொரு வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12999 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட ஆல் ஓவர் ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு ஒர்த்தான வேல்யூ ஃபார் மணியான ஃபோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலும் கிடையாது, இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இதை விட பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் உள்ள மொபைல் நிறையாவே எக்கச்சக்கமாக இருக்குது. பட் இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்குங்கன்னு சொல்லுவேன். யாருக்கு மட்டும் அப்படின்னா நான் வாங்கினா சாம்சங் ஃபோன் தான் வாங்குவேன், ஒரு பிராண்டடான மொபைல் தான் வேணும் அப்படிங்கிறீங்க, தாராளமாக இதை நீங்கள் வாங்கலாம். பட் மற்றவங்கெல்லாம் இதை விட பெஸ்ட்டான மொபைல்ஸ் இருக்குது. நம்ம சேனலில் ஆல்ரெடி 12000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான ஃபோன்ஸோட வீடியோ போட்டிருக்கோம். கார்டில் லிங்க் தர மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.